ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகிக்கு ஊர் மரியாதை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து கார்த்திகளுக்காக சாமிக்கு நகையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க எல்லாருமே வந்து ஜானகிட்ட வந்து சொல்லவும், ஜானகி அந்த நகையை எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நகையை வந்து ரகுராம் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஆசைப்படுறாங்க. அப்போ ரகுராம் கிட்ட சொல்லும் போது அவர் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் தனா கிட்ட சொல்லி ரகுராமை வரவழைக்கிறாங்க. அப்போ கோயிலுக்கு வந்து வரும்போது ரகுராம் வந்து அந்த நகையை எடுத்து கொடுக்கறதுக்காக வரும்போது ரகுராமை பார்த்ததுமே பார்வதி ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, ரகுராம் மாமா வருவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, நம்மளுடைய திட்டப்படி ஜானகிக்காவை தானே நம்ம மாட்டி விடணும்னு சொல்லி நினச்சோம். ஆனால் ரகுராம் மாமா வந்துட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து மகாலிங்கத்திட்ட சொல்லவும், இதை கேட்டுட்டு மகாலிங்கம் புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஜானகி மாட்டுறதை விட ரகுராம் வந்து மாட்டுறதா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் மூணுமே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க கையால் சாமிக்கு இந்த நகையை கொடுக்க போகும்போது அப்போ வந்து புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண அந்த ஆளுங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அந்த நகையை பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா கௌரி நகையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது நகையை செக் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு புவனேஸ்வரியும் அவங்க ஏற்பாடு பண்ண அவங்க அந்த ஆட்களும் சொல்லவும் நகையை செக் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாங்க ரகுராம் குடும்பத்தில் உள்ளவங்களும். அப்போ நகையை செக் பண்ணினதுமே தெரிஞ்சிருது எல்லாமே கவரிங் நகை அப்படின்னு. இதை கேட்டதுமே ரகுராம் குடும்பத்தில் அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, இந்த நகை எப்படி மாறிடுச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது, சொல்ல போனாக்கி இந்த நகை எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வச்சுருந்தோம், இப்போ தான் சாமிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கவும் உடனே வந்து புவனேஸ்வரி ஏற்பாடு பண்ண அந்த ஆளுகளாம் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கண் முன்னாடி தானே இந்த நகையெல்லாம் நாங்கள் செக் பண்ணணும், அப்படி இருக்கும்போது இந்த நகை எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்து தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாகவே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, இந்த நகையெல்லாம் சாமிக்கு சொல்ல போனால் நாங்கள் தான் எல்லாமே கொடுத்தோம், அப்படி இருக்கும்போது நாங்கள் இதுக்காக இந்த நகையை மாற்றணும் அப்படிங்கும்போது இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, சாமி நகை மாறி போச்சுது, அதுக்கு வந்து நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. போலீஸ்காரங்களும் வந்து ரகுராமை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை தாங்க முடியாத ஜானகி, மாயா, ரகுராமோட அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் பார்வதி வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து திட்டம் போட்டது ஜானகியை வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அடுத்து ஜானகியை நம்ம வரணும்னு சொல்லி தான் நம்ம நினச்சோம், ஆனால் வந்து ரகுராம் மாமாவை இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பார்வதி வந்து கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க. சிவாவும் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி தப்பு பண்ணாதவர், நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அவங்களும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து எதுவுமே கேட்காம அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் அவங்க 3 பேருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜானகி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த தப்பு எங்கே நடந்திருக்கு, நம்ம வீட்டில் தான் நடந்திருக்கு, நம்ம வச்சது எல்லாமே தங்க நகை தான், அப்படி இருக்கும்போது கௌரி நகையை எப்படி மாறிச்சுது, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இந்த நகை மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொல்ல போனால் அந்த வீட்டுக்கு யாருமே வரல, நம்ம மட்டும் தான் இருந்துட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது அந்த நகை எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து என் புருஷன் தானே அவமானப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி, பசுபதி தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, அதுதான் நம்ம ஆசைப்பட்டபடியே ரொம்ப நல்லபடியாக நடந்து போச்சுதுலாம், சொல்ல பொண்ணாக்கி நம்ம விரிச்ச வேலை வந்து ஜானகிக்கு தான், ஆனால் ரகுராம் வந்து மாட்டுவார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஜானகி மாட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு நடந்திருக்காது, ஆனால் ரகுராம் மாட்டினால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, அதுதான்மா நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாமே நடந்து போச்சுதுலாம், இதுக்கப்புறம் அந்த நகை எதுக்காக உங்ககிட்ட இருக்கணும், அந்த நகையெல்லாம் தாங்க நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கும்போது புவனேஸ்வரி வந்து யோசனை பண்ணுறாங்க, என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அதுக்கப்புறம் வந்து நகையை வந்து என்கிட்ட தாரன்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனீங்க, அதனால் அந்த நகையை தாங்க நான் கொண்டுட்டு போகிறேன், சொல்ல போனாக்க அந்த நகை எல்லாமே வந்து எனக்கு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை மகாலிங்கம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அந்த நகை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான், ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல, அது நடந்து முடியட்டும், கண்டிப்பாக அந்த நகையை நான் உங்களுக்கு தந்துடுது அப்படிங்கும்போது மகாலிங்கத்துக்கு வந்து கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சிருது. என்னம்மா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நகையை தாங்க நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், இப்போ வந்து மாட்டினது ரகுராமாக்கும், அதனால் கண்டிப்பாக வந்து போலீஸ்காரங்க நம்ம எல்லாரையும் சந்தேகப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அந்த நகை வந்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு, அதனால் இந்த பிரச்சனை எல்லாமே முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நகையை நான் சொன்ன மாதிரிக்கே உனக்கே தந்துடுறேன், எனக்கும் இந்த நகை வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அதனால் நீ கொஞ்ச நாள் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பசுபதியும் வந்து சொல்கிறாங்க மகாலிங்கத்துக்கு,
ஏற்றுட்ட. ஆமாம், புவனேஸ்வரி சொல்கிறது கரெக்டு தான் மகாலிங்கம், நீ ஒன்றும் பயப்படாத, இந்த நகை எல்லாமே உனக்கு தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு இது எங்ககிட்ட இருக்கட்டும், எங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினச்ச மாதிரிக்கு ரகுராம வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியும். இது உன்கிட்ட வந்துச்சுன்னா உன் குடும்பத்தாரால் அந்த நகை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால கொஞ்ச நாள் நீ அமைதியாக இரு, அதுக்கப்புறமா இந்த நகையை நான் உங்ககிட்ட தந்துடுது அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே மகாலிங்கமும் ஒரு எரிச்சல் அடைகிறாங்க. ஆனாலும் இவங்க சொல்றதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தோம்னா வந்து மாயாவுக்கு பார்வதி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி பார்வதி தான் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு மாயாவுக்கு சந்தேகம் வந்து மாயா வந்து ஜானகிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கெட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவாவையும் பார்வதியும் தனியாக அழைச்சிட்டு போறாங்க. அப்போ என்ன அன்னி விஷயம்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஜானகி வந்து பார்வதிட்டு கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, இந்த நகை நீ தானே மாற்றி வச்சு அப்படிங்கும்போது அப்போ ஐயோ நான் ஒன்றும் மாற்றலக்கா அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதியால் வந்து உண்மையை மறைக்க முடியல, உண்மையை சொல்லிடுதாங்க. இதை கேட்டதுமே ஜானகி வந்து பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பண்ணுவ அப்படின்னு. சிவாவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்வதி நீயே அந்த மாதிரிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் சூப்பராகவே இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஜானகி வந்து தெரிஞ்சிருது பார்வதி தான் இந்த நகையை மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ பார்வதியை அழைச்சிக்கிட்டு நேராக மகாலிங்கத்திட்ட தான் போவாங்க. ஆனால் மகாலிங்க வந்து உண்மையை ஒத்துப்பாரா, நான் தான் அந்த நகையை வந்து மாற்றி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும் புவனேஸ்வரன் சொல்லிக்கிட்டு உண்மையை ஒத்துப்பாரா, என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திப்போம்.